எதை குறிச்சு நம்ம ஜெபிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்மளோட பகிர்ந்துக்கணும்னு சொல்லிட்டு நான் விரும்புகிறேன். முதல்ல இந்த நாளினுடைய கருத்துக்குள்ள போவதற்கு முன்பாக ஒரு சிறிய கேள்வி. இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லலாம். ஒரு ஜிகே கொஸ்டின் கூட வச்சுக்கலாம். அந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் சொல்லுங்க. அதற்கு பிற்பாடு நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னா, இந்த நாளினுடைய செய்தி கடந்து போகலாம். ரொம்ப எளிய கேள்விதான் உங்களுடைய வச்சிருக்கிறேன் நானு. இந்த கேள்வி இதுதான். யாரு இந்தியாவுடைய ராஜா? நீங்க சேட் பண்ணலாம், சொல்லலாம். ரொம்ப எளிய கேள்வி. எல்லா சிறு பிள்ளைங்க கேட்டா கூட சொல்லிடுவாங்க. இந்தியாவுடைய ராஜா யார சொல்ல போறீங்க? யாராவது ஆன்சர் பண்றீங்களா? ஓகே. சிஸ்டர் ஜெயந்தி சொல்றாங்க பிரைம் மினிஸ்டர். இந்தியாவினுடைய ராஜா பிரைம் மினிஸ்டர். இல்ல வேற ஏதாவது பதில்? ஒரே கடைசி பதில் மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். வாய்ப்பு. யாரு ராஜா? இந்தியாவுடைய ராஜா யார்? ஜீசஸ் கிரைஸ்ட். ஓகே, இன்ட்ரெஸ்டிங்கான பதில். இயேசு கிறிஸ்து இந்தியாவினுடைய ராஜா. ஜெப வீரர்கள் இந்தியாவினுடைய ராஜா. சொன்ன அத்தனை பேரும் கவனிங்க. இந்த நாளினுடைய செய்திய பாடத்தை வேதம் என்ன சொல்லுதுன்றத கவனிங்க. எது உண்மையான பதில் என்பதை நீங்க தெரிஞ்சுப்பீங்க. சரி, இந்த தலைப்பை நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த நாளில எடுக்க போற தலைப்பு தேர்தல் அவசரம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். இந்தியாவுல தேர்தல் நாள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம மத்திய கிழக்காக ஜெபித்து வந்தோம். இப்ப இந்தியாவுல ரொம்ப சில நாட்களுக்கு முன்பாக தான் தேர்தல் அறிவிக்கப்பட்டுச்சு. ரொம்ப அவசரமாக பல காரியங்கள் ஓடிட்டு இருக்கு பாருங்களேன். கட்சிகள் தேர்தலுக்கு ரொம்ப அவசரமாக ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. அவங்க வேட்பாளரை போடுறதும் எந்த கூட்டணியோடு கூட்டணி வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு உண்டாக்குறதுக்கும் இப்படி கட்சிகள் எல்லாம் வேகமாக வேலை செய்து கொண்டிருக்கின்றன. ஒரு பக்கம் கட்சிகள், ஒரு பக்கம் எதிர்கட்சிகள் இப்படி எல்லாம் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது தேர்தல் ஆணையம் அவங்க ஆட்களை நியமிப்பது, எந்த டேட்ல வைப்பது, எப்படி நடத்துவது, என்னென்ன நிபந்தனைகள் மக்களுக்கு வேட்பாளர்களை கொடுப்பது, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் தேர்தல் ஆணையம் படுவேகமாக அது தான் காரியத்தை பார்த்துட்டு இருக்கு பாருங்க. இங்க எங்க போனாலும் சரி, போலீஸ் வாகனத்தை சோதனைப்படுத்துறாங்க. 50,000க்கு மேல எடுக்க முடியாது. பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் 50,000 ரூபாய் வந்துச்சா எல்லாத்தையும் நோட் பண்றாங்க. நோட் பண்ணி எதுக்காக வருதுன்றத செக் பண்ணுங்க அப்படின்றாங்க. இங்க இந்தியாவுல தேர்தல் ரொம்ப ஜுரம் வந்திருக்குன்னே சொல்லலாம். அவ்வளவு அவசரமாக காரியங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கிறதுங்க. அப்ப ஒரு பக்கம் தேர்தல் ஆணையம், ஒரு பக்கம் கட்சிகள், ஒரு பக்கம் ஆளுங்கட்சி, ஒரு பக்கம் மக்கள். நாம் என்ன செய்யறோம்? ஓட்டர் ஐடி வாங்கிட்டோமா? ஓட்டர் ஐடியில பேர் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ எங்க பிள்ளைகளுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம போய் காரியங்களை செஞ்சு ஓட்டர் ஐடியை வாங்கி எப்படியாவது ஓட்டு போடணுமே அப்படின்ற மும்முரத்துல நாம் எல்லோரும் கூட ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்கிறோம். சரி, இப்படி தேர்தலை குறித்து குமரி முதல் இமயமலை வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா காஷ்மீர் வரைக்கும் எல்லாரும் எல்லாரும் ரெடியா தான் இருக்கிறாங்க. இப்படி அவசரப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது ஒரு கிறிஸ்தவன் எப்படி தேர்தலுக்கு ஆயத்தப்பட வேண்டும்? ஒரு கிறிஸ்தவன் அவன் என்ன செய்யணும் அப்படின்ற கேள்வி எனக்குள்ளாக எழும்பியது. இது கொஞ்ச நாளாவே இந்த தேர்தலுக்கு முன்பாகவே எனக்குள்ள எழும்பின ஒரு விஷயம் பாருங்க. ஒரு தாயின் வயிற்றுக்குள்ள எப்படி கரு உருவாகுதோ அப்படிதான் ஒரு செய்தியாளருக்குள்ளேயும் ஒரு கரு உருவாகி அது அப்படியே தாய் வயிற்றுக்குள்ள எப்படி 9 மாசம் வளர்ந்து அதுக்கப்புறம் டெலிவரி ஆகுதோ குழந்தை, அதுக்கு அந்த டெலிவரி தாங்க பிரசங்கம். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா தேவன் என்னோடு பேசின சில விஷயங்கள் எல்லாம் உங்களோடு கூட சமர்ப்பிக்கணும்னு சொல்லிட்டு விரும்புறேன். நாடே இப்படி ரொம்ப அவசர கோலமா தேர்தலுக்கு ஆயத்தப்பட்டிருக்கும் போது ஒரு கிறிஸ்தவன் என்ன செய்யணும் அப்படின்றதாங்க என்னுடைய பாரமாக இருந்துச்சு. இந்த பாரத்தை தேவனுடைய சமூகத்துல வைத்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக தேவனோடு பேசி சில கருத்துக்களை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை நீங்களும் இங்க பல நாட்டை சேர்ந்தவர்கள் இருக்கலாம். அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவங்க இருக்கிறீங்க, இலங்கையை சேர்ந்தவங்க இருக்கிறீங்க, இந்தியாவை சேர்ந்தவங்க இருக்கிறீங்க, மத்திய கிழக்கு நாட்டை சேர்ந்தவங்க இருக்கிறீங்க. கொஞ்ச நேரம் கொஞ்சம் இந்தியாவுக்காக நீங்க கொஞ்சம் கவலைப்படணும். ரொம்ப நாள் கிடையாதுங்க. கொஞ்ச நேரம் நீங்க கவலைப்படணும். சரியாக ஜெபிக்கணும். ஆண்டவர் உங்களோடு சில காரியங்களை பேசணும்னு சொல்லிட்டு விரும்புகிறார். அதற்காக நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் விரும்புகிறாங்க. மத்திய கிழக்குக்காக ஜெபித்து கொண்டு வரும் பொழுது கொஞ்ச நேரம் இந்தியாவுக்காக நீங்க ஜெபிக்கணும். தேவனுடைய பாரத்தை, இந்தியாவை குறித்து பாரத்தை நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தேவன் விரும்புகிறார். எனவே தலை தாழ்த்து நம்ம ஜெபிப்போம். தேவன் நம்மோடு பேசுவதற்கு நம்ம இடம் கொடுப்போம். ஜெபிப்போம். அன்புள்ள தகப்பனே,
இந்த அற்புதமான நேரத்திற்காக நன்றி. ஆண்டவரே, இந்த வேளையில உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கும்படியாக வந்திருக்கிறோம். எங்களை தாழ்த்தாமல் போனால் எப்படிப்பா உம்முடைய சத்தம் எங்களுக்கு புரியும்? ஆண்டவரே, எங்களுக்காக அல்லப்பா தகப்பனே, நாங்கள் இந்த நாட்டிற்காக உங்களுடைய சித்தம் என்ன என்பதை நாங்கள் கேட்கும்படியாக வந்திருக்கிறோம். தேவரீர், எங்களை தாழ்த்துகிறோம். உங்களுடைய பரிசுத்த ஆவியுடைய சத்தம் மாத்திரம் கேட்கப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த ஜெபத்தை நாங்க இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஒரு கிறிஸ்தவன் ஏன் தேர்தலுக்காக கவலைப்படும்? ஒரு கிறிஸ்தவன் இந்த நாட்டிற்காக, அவன் இருக்கக்கூடிய நாட்டிற்காக, எந்த நாடா இருந்தாலும் சரி, அந்த நாட்டிற்காக அவன் கவலைப்படணுமா அப்படின்ற முதல்ல நான் ஒரு கேள்வி எழுப்புறேங்க. ஏன் ஒரு கிறிஸ்தவன் இந்த நாட்டிற்காக அவன் ஏன் கவலைப்படணும்? சரிங்களா? முதல்ல அவன் யாரு, கிறிஸ்தவன்றது யாரு என்பதை புரிஞ்சாதான் நாடுனா என்ன அப்படின்ற விஷயம் அவனுக்கு புரிய வரும். பாருங்க, முதல்ல ஒரு வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துக்கு. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, விசுவாச வீரர்களுடைய எங்க பட்டியல் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க நம்ம யாரு அப்படின்ற விஷயம் ஆபிரகாம் புரிந்து வைத்திருந்தான். அவன் யார் அப்படின்றத ஆபிரகாம் நன்கு புரிந்து வைத்திருந்தான். அவன் யாரு? பாருங்க பாருங்க பாருங்க, வசனம் 8ங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வசனம் 8, வசனம் 9. நம்ம யாருன்னு புரிஞ்சுக்கணும்னா, நம் யார் என்பதை ஆபிரகாம் ரொம்ப தெளிவா புரிஞ்சு வச்சிருந்தாங்க. அவன் யாருன்றதை புரிஞ்சு வச்சிருந்தான். இங்க ஒரு அழகான ஒரு வார்த்தை வருது, அதை சொல்லத்தாங்க நான் வரேன். வசனம் 8. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரிக்க பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஆண்டவர் அவனுக்கு ஒரு தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னாரு. அந்த தேசத்தை முதல்ல சொல்லல. அந்த இடம் தெரியாத போது கூட அவன் புறப்பட்டு போனான். இப்ப நல்லா கவனிங்க. வசனம் 9. விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சொந்தராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான். வசனம் 10. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். ஆண்டவரு அவனுக்குன்னு ஒரு தேசத்தை கொடுத்தார். அந்த தேசத்தை அவன் கொடுப்பேன்னு சொன்னாரு. அந்த தேசத்துக்கு அவனை கொண்டு போனாரு. பைபிள்ல நீங்க எனக்கு சொல்லலாம், நீங்க எழுதலாம், கமெண்ட்ஸ்ல எழுதலாம். அந்த தேசத்துல அவன் எப்படி சஞ்சரித்தானா? பைபிள் சொல்லுது, விசுவாசனாலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே அவன் எப்படி சஞ்சரித்தானா? பைபிள் சொல்லுகிற விஷயம், பரதேசியை போல சஞ்சரிக்கிறான். தேவன் தாங்க அந்த தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னாரு. தேவன் அந்த தேசத்தை கொடுத்தாருங்க. கொடுத்த தேசத்துல அவன் எப்படி இருந்தானா? பைபிள் சொல்லுகின்ற விஷயம், அவன் பரதேசியை போல சஞ்சரித்தான். அப்ப அவன் பரதேசியை போல சஞ்சரிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லும் பொழுது, அவனுடைய தேசம் எது, அவனுடைய கண்கள் எதை நோக்கி காத்திருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்லுது. ஏனெனில், ஏன் இந்த உலகத்துல அவனுக்கு கொடுக்கப்பட்ட தேசத்துல அவன் பரதேசியை போல சஞ்சரித்தானா? பைபிள் சொல்லுது, தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். பைபிள் சொல்கிற விஷயம், அவன் பரம தேசத்திற்குரிய பிள்ளையாக அவன் இருந்தான். இந்த உலகத்துல அவன் ஒரு நாட்டுல அவன் குடிமகனாவே இருக்கலாம், சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு நாட்டுல அவன் குடிமகனாக இருக்கும் பொழுது அவன் எதிர்பார்ப்பெல்லாம் எங்க இருக்குதான்? பரலோகத்தை நோக்கி, பரமதேசத்தை நோக்கி காத்து கொண்டிருந்தது. இந்த உலகத்துல அவன் பரதேசியை போல வாழ்ந்தான். அவன் பரதேசியை போல வாழ்றான் என்பதை மனசுக்குள்ள மட்டும் வச்சுக்காம அதை எப்படி வெளிப்படுத்தினானா, பைபிள் வசனம் 9 சொல்லுது பாருங்க. யாக்கோபோடும் ஈசாக்கோடும் எங்க குடியிருந்தானா? கூடாரங்களில் குடியிருந்தான். அப்ப ஏன் கூடாரத்துல குடியிருக்கிறான்? அவன் தான் செல்வ சீமானாச்சே. அவன் ஏன் கூடாரத்துல குடியிருக்கிறான்? அவன் மனசுக்குள்ள இருந்த நம்பிக்கைய அவன் வெளிப்படுத்துறான். அந்த நம்பிக்கை என்ன அப்படின்னா, பைபிள் சொல்லுது, அவன் அவன் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின நகரத்திற்காக அவன் காத்திருந்தான். ஆகையினால என்னுடைய வீடு, குடியிருப்பு பரலோகத்துல இருக்குது அப்படின்றத அவன் புரிஞ்சு வச்சிருந்தான். இது நான் கடந்து போகிற தேசம், இது பரதேசியா வாழ வேண்டிய தேசம் அப்படின்னு வச்சிருந்தாங்க. அப்ப நீங்க நானும் புரிந்து கொள்ள வேண்டிய முதல் விஷயம், நாம் யார்? நாம் யார்? இந்த உலகத்துல நாம் பரதேசிகளாய் ஆபிரகாமை போல வாழ வேண்டும். இந்த உலகத்தினுடைய இன்பத்திலும் இந்த உலகத்தினுடைய துன்பத்திலும் நம்ம மனசை விட்டுறக்கூடாது.
நம்மளுடைய மனசு நம்ம தேவனோடு போய் தேவனை முகமுகமா பார்க்கணுங்க. அதுதாங்க நம்மளுடைய இலக்கை நோக்கி போயிட்டு இருக்கிறோம் நம்ம. அப்ப நாம் இந்த உலகத்துல பரதேசியாய் வாழ, இப்ப திரும்பவும் நான் கேள்வி வந்துடுறேன். நான் இந்த உலகத்துல ஆபிரகாமினுடைய வித்து ஆனால், ஆபிரகாமினுடைய சந்ததி ஆனால், நம்ம இந்த உலகத்துல பரதேசியாய் வாழ வேண்டும். பரதேசியாய் வாழுகின்ற ஒருத்தனுக்கு நாட்டின் மீது கவலை எதற்கு? பரதேசியாய் வாழ்கின்ற ஒருத்தனுக்கு தேர்தலை பற்றிய அக்கறை அவனுக்கு என்னத்திற்கு? அவன் சவுதி அரேபியாவில் இருக்கலாம், அவர்கள் ஐக்கிய அமெரிக்காவில் இருக்கலாம், அவங்க கனடால இருக்கலாம், அவங்க பிரான்ஸ்ல இருக்கலாம், அவங்க இலங்கையில இருக்கலாம், ஆஸ்திரேலியா இருக்கலாம், இந்தியால கூட இருக்கலாம், எங்க வேணா இருக்கட்டுங்க. அவன் கிறிஸ்தவன் ஒரு பரதேசியானால், இந்த உலகத்திற்குரியவன் அல்ல என்றால், அவன் ஏன் தேர்தலுக்காக கவலைப்படணும்? சரிங்களா? தேர்தலுக்காக ஏன் கவலைப்படணும் அப்படின்ற விஷயத்த நம்ம கொஞ்சம் பார்க்க போறோம். தேர்தலுக்காக நம்ம ஏன் கவலைப்படணும்? நாட்டிற்காக நம்ம ஏன் கவலைப்படணும் அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்க போறோம். ஏன் நாட்டிற்காக கவலைப்படணும் அப்படின்னா, வாங்க சங்கீதம் 24ஆம் அதிகாரத்துக்கு வரலாங்க. சங்கீதம் 24ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, எடுத்துக்கோங்க. சங்கீதம் 24 ரொம்ப அழகான சங்கீதம். சங்கீதம் 24 இந்த பூமி யாருடையதுன்னு சொல்றாங்க பாருங்க. இங்க கட்சிகள் இருக்கிறாங்க, ஆட்சி நடக்கிறது, ஒவ்வொரு நாட்டிலையும் ஆட்சி நடக்குது. இந்த பூமி மேல ஆட்சி நடக்குதுங்க, மக்களை வச்சு ஆட்சி நடக்குது. ஆனா இந்த பூமி யாரு கொண்டு வந்தா? எந்த கட்சி உற்பத்தி பண்ணாங்க இந்த பூமிய? எந்த கட்சி உண்டாக்குனாங்க இந்த பூமிய? எந்த நாடு இந்த உலகத்தை உண்டாக்குச்சு? பைபிள் சொல்லுகிற உண்மையை பாருங்க. பூமியும் அது நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. என்னவா? பூமியும் குடிகளும் யாருடையவர்களா? பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. வசனம் 2, அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி, என்னவா? அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். அப்ப இத ஆளுகின்ற பிள்ளைகள் எந்த நாடா இருந்தாலும் சரி, எந்த வகையான ஆட்சி முறையா இருந்தாலும் சரி, எல்லா ராஜாக்களும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இந்த பூமியை யாருப்பா உண்டாங்க? ஆட்சி முறை கொஞ்ச காலகட்டத்திற்கு உங்களதாக இருக்கலாம், சரிங்களா? இறைவனே உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். ஆனா இந்த பூமி எங்கிருந்து வந்துச்சு? இந்த நிலப்பரப்பு எங்கிருந்து வந்துச்சு? நாமெல்லாம் எங்கிருந்து வந்தோம்? இறைவன் தான் நம்மளை உண்டாக்கினார். வானத்தையும் பூமியும் படைத்தது கர்த்தர் என்பதை ஆண்டவர் இங்க சொல்கிறார். அப்ப பூமி அவருடையது, பூமி அவருடையது, மக்கள் அவருடையவர்கள் சொன்னா பாருங்க, அவரு தானே தீர்மானிக்கிறாரு. இந்த விஷயம் இந்த மூலதனத்தை வச்சுதானங்க நம்ம வாழ்றோம். இந்த மூலதனம் அவருடையது. அப்ப நாட்டிற்காக அவர் நுழைவாரா? நாட்டிற்காக அவர் சில ஆலோசனைகளை கொடுப்பாரா? நிச்சயமா கொடுப்பாருங்க. ஏதோ ரட்சிக்கப்படணும், ஏதோ சபை நடத்தணும், ஏதோ ஊழியங்களை செய்யணும், அந்த வட்டத்துக்குள்ள மட்டும் ஆண்டவர் அல்ல. அவர் நாடு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு விரும்புகிற கர்த்தர். ஏன் அப்படின்னா, இந்த பூமி அவருடையது, மக்கள் நாம் எல்லோரும் அவருடையவர்கள். எனவே நாடு எப்படி நடத்தணும் அப்படின்ற விஷயத்துல அவரை அல்லாமல் வேற யார்கிட்ட ஆலோசனைக்கு போக முடியும்? போக முடியாது. எனவே அவர் நாட்டு நிலைமை பத்தி அவருக்கு அக்கறை உண்டு. இன்னொரு விஷயத்துக்கு கொண்டு போறோம் விரும்புறாங்க. தானியேல் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. தானியேல் 2ஆம் அதிகாரத்துக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னா, தானியேல் 2 வசனம் 20 வசனம் 21. நான் ஒரு பரதேசியாச்ச, நான் ஏன் இந்த தேர்தலுக்காக, நான் ஏன் நாட்டிற்காக, நாங்க ஏன் அக்கறை கொண்டவனா இருக்க வேண்டும்? இன்னொரு காரணம் பாருங்களேன். தானியேல் 2 வசனம் 20 21 வாசிக்கிறேன். பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்திற்கு என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுக்கு ஸ்தோத்திரம், சரிங்களா? ஏன் ஸ்தோத்திரம்? ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ஞானமும் வல்லமையும் யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. காலத்தையும் சமயத்தையும் அவர் மாற்றுகிறவர். எப்பயுமே உலகத்துல ஒரே காலமா இருக்காது, ஒரே சமயமா இருக்காது. காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறது அவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது சொல்றாங்க பாருங்க, ரொம்ப முக்கியமானது. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். யார் அவரு?
யாரா அவரு? பைபிள் சொல்லுது, "அப்பா, இந்த பூமியை உண்டாக்குனது நான் தான். இந்த மண்ணை உண்டாக்குறது நான் தான். உன்னை உண்டாக்குனது நான் தான். உன் ஆட்சியில உன்னை சீட்ல உட்கார வச்சது நான் தான். அப்ப எவ்வளவு காலம் ஆட்சியில உட்கார வைக்கணும், எவ்வளவு காலம் ஆட்சியை விட்டு கீழே இறங்கணும் என்பது எனக்கு தெரியும். ஆக ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் அவரே. அவருக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு தானியேல் அந்த இரவு ஜெபத்துல அவன் ஜெபிக்கின்றான். ஆக ஏன் நம்ம தேர்தலுக்காக கவலைப்படுறோம்? நம்ம வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கை தானே. நாமெல்லாம் அக்கறைக்கு யாத்திரை செய்யக்கூடிய பயணிகள் தானே. நான் ஏன் இந்த தேர்தலுக்காக, நான் ஏன் இந்த நாட்டிற்காக, நான் ஏன் கவலைப்படணும்? நான் எந்த நாடா இருந்தாலும் சரி, நான் ஏன் கவலைப்படணும்? ஏன் இந்த மூலதனம், இந்த பூமி கர்த்தருடையதுங்க. எந்த தெய்வம் உங்களை ரட்சித்தாரோ அவர் சொல்றாரு, நான் நாட்டுக்காக நான் கவலைப்படுறேன் அப்படின்றாருங்க. ஆகையினால அந்த கவலை நமக்கும் வேணுங்க. அடுத்தது, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை அவர் ஏற்படுத்துகிறார். அப்ப ஏற்படுத்துகிறது தேவனானால் நம்ப கவனிங்க, நான் சொல்ல போற வார்த்தையை கவனிங்க. அவர்தான் தள்ளி அவர்தான் ஏற்படுத்துறாருன்னு சொன்னா, ரொம்ப ஆண்டவருக்கு பக்கத்துல போய், ஆண்டவரே, இந்த நாட்டிற்காக நாங்க என்ன செய்யணும்பா? இந்த தேர்தலுக்காக நாங்க என்னப்பா செய்யணும்? யார் வேணா வரட்டும்பா. ஆனா உங்க மனசுல என்னப்பா இருக்குது? அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வேண்டிய பொறுப்பு ஒரு கிறிஸ்தவனுக்கு உண்டு. நீங்க இந்த தேர்தல் விஷயங்களை கேள்விப்பட்டு, அல்லது எந்த நாட்டுல இருந்தாலும் சரி, உங்க நாட்டுல ஒரு தேர்தல் வரும்பொழுது, நீங்க தேவனுக்கு பக்கத்துல போயி, தேவனே, உம்முடைய சித்தம் என்ன? என்னுடைய பங்கு என்ன? வாட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டது உண்டா? சரிங்களா? இந்த நாட்ட, ஒவ்வொரு நாடுகளையும் அவர்தாங்க உண்டாக்கி இருக்கிறார். பூமியை அவர்தாங்க உண்டாக்கி இருக்கிறார். ராஜாக்களை அனுமதித்ததும், ராஜாக்களை ஏற்படுத்தியதும் அவர்தான். சரிங்களா? ஆக நான் இந்த உலகத்துல ஒரு பரதேசி. என்னுடைய மனசு இங்க இருக்கணும், பரலோகத்துல இருக்கணும். அப்ப இத பத்தி அக்கறையே இல்லாம இருக்கணுமா? அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. நாம் வாழுகின்ற இந்த உலகத்தை குறித்து, இந்த நாட்டை குறித்து, நாடுகளை குறித்து தேவன் கவலைப்படுகிறாரு. அவரு மக்களுடைய அரசியலுக்குள்ளாக சென்று ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறது, அல்டிமேட்டா டிசைட் பண்றது அவராதான் இருக்கிறாரு. அவர்தான் அனுமதி சீட்டு கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்தை நாம் புரிந்திருக்க வேண்டும். ஆக நம்முடைய அன்பு தெய்வம் அவர் உள்ளே நுழைந்து அல்டிமேட்டா அவர்தான் வந்து டிசைட் பண்றாருன்னு சொன்னா நான் என்ன செய்யணும்? அவருடைய மகனாக மகளாக நான் என்ன செய்யணும்? சரிங்களாக நாம் பரதேசியாக வாழலாம். பரதேசியாக வாழ்ந்தாலும், பரலோகத்துக்கு போகிற பிள்ளைகளாக இருந்தாலும், இந்த நாட்டை பற்றி அக்கறை ஒருத்தனுக்கு இருக்குமானால், அவனுக்கும் அவங்க ஆண்டவருக்கும் உள்ள தொடர்பு ஏதோ சம்திங் ராங்கா இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா அவருடைய ஆண்டவர், அவர் நாட்டை பற்றி கவலைப்படுகின்றார். அவர் ஏதாவது நல்லது நடக்குமான்னு சொல்லிட்டு பார்த்து கொண்டே இருக்கிறாரு. அப்ப அவருக்கு மிக அருகாமல் இருக்கக்கூடிய பிள்ளைங்க அந்த கவலைய அவர்களும் பெற்றிருப்பார்கள். எனவே இதை வைத்து நாம் அடுத்த ஸ்டெப்புக்கு போறோங்க. இந்த உலகத்துல நாம் பரதேசிகள் தான், நாம் பரம தேசத்தை நோக்கி போகிறவர்கள் தான். அப்ப இந்த தேசத்தை பத்தின கவலை இல்லையா? இல்ல. தேவனுக்கே கவலை இருக்கும் பொழுது நம்ம கவலை இருக்க கூடாதா? கவலை இருக்கணும். இப்ப ஒரு கிறிஸ்தவன் அவன் செய்ய வேண்டிய 3 மிக முக்கியமான விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்துக்கணும்னு சொல்லிட்டு விரும்புறேன். அவனுக்கு கவலை இருக்குமானால் அந்த கவலையை எப்படி சேனலைஸ் பண்றது? என்ன செய்யறது? அப்படின்ற விஷயத்திற்குள்ளாக நான் வரணும்னு சொல்லிட்டு விரும்புறேங்க. என்ன செய்யணும்? சரிங்களா? வாங்க. ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு வசனத்துக்கு நான் உங்களை அழைத்து சொல்லப்பட்டு விரும்புறேன். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனம் 2. பாருங்க. நான் நல்லா கவனிக்க வேண்டிய விஷயங்க. நாம் எல்லா பக்தியோடும், நல் ஒழுக்கத்தோடும், கலகம் இல்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படி. நல்லா கவனிச்சீங்களா? ஒரு 4 விஷயம் சொல்லிட்டாங்க. நாம் எல்லாம் 1 பக்திங்க. அடுத்தது நல் ஒழுக்கத்தோடும். 2 நல்லா கவனிச்சீங்களா? பக்தியோடும், நல் ஒழுக்கத்தோடும். அடுத்த வார்த்தை அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படி. அமைதியா நம்ம ஜீவனம் பண்ணணும் அப்படின்னா ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். எப்படியே செய்ய வேண்டும்? வசனம் 1 பாருங்க. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில்,
எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதலையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். எல்லா மனுஷனுக்காக நீ விண்ணப்பம் செய்யி. இப்ப அது மட்டும் இல்லாம வசனம் 2 சொல்லுது, ராஜாக்களுக்காக விண்ணப்பம் பண்ணு, அதிகாரம் உள்ள யாவருக்கும் அப்படியே செய்யு. ஏன் ராஜாக்களுக்காக விண்ணப்பம் பண்ணு? பைபிள்ல அழகான வார்த்தை வருதுங்க. அமைதலா நீ ஜீவனம் பண்ணணும்னு சொன்னா நீ அவனுக்காக வேண்டுதல் செய்யு. அமைதியா நம்ம வாழணும்னு சொன்னா நீ வேண்டுதல் செய்யு அப்படின்னு சொல்றாங்க. அமைதியா எப்படி வாழ்வது? அதுதான் பவுலார் அந்த 4 குணாதிசயங்கள்ல முதல் குணமா சொல்றாரு பாருங்க. ஏன் ஜெபம் பண்ணணும் அப்படின்னா, வசனம் 2 சொல்லுது பாருங்க, நாம் எல்லாம் பக்தியோடும். இப்ப நம்ம பக்தியோட நம்ம இருக்கணும்னு சொன்னா, நாம் தேவனுக்கு அடுத்த காரியங்களை நம்ம ஈடுபடணும்னு சொன்னா, நீ ராஜாக்களுக்காக விண்ணப்பம் பண்ணு. இப்ப ஒரு அரசாங்கத்திற்குரிய நோக்கம் என்ன? இத ரொம்ப அழகா இங்க சொல்றாருங்க. அரசாங்கத்திற்குரிய நோக்கம் ஒருத்தருடைய பக்திக்குள்ள வருவதல்ல. அரசாங்கத்துடைய நோக்கம் அவங்க பக்திக்குள்ள இருக்கணும், அவ்வளவுதாங்க. அதற்கான சுதந்திரத்தை கொடுக்கணும். அவங்க அந்த சுதந்திரத்தை கொடுக்கணும். அதுதான், அதுல நுழையக்கூடாது. அப்படி நுழைஞ்சிட்டாங்கன்னா தேவன் போட்டிருக்கிற திட்டத்துக்குள்ள அவங்க மாறி போறாங்கன்னு அர்த்தம். அப்ப ஆண்டவர் உள்ள நுழைஞ்சிருவாரு. அப்ப ஒவ்வொருத்தரும் அவங்க என்ன பக்தியாவனா இருக்கட்டுங்க, அது சரியோ தவறோ இரண்டாவது விஷயம். ஆனா அவர்களுக்குரிய பக்திக்குள்ள ஒரு அரசாங்கம் நுழையக்கூடாது. அவர்களுக்குரிய பக்திக்குள்ள இருக்கணும்னு சொன்னா, அமைதலா நம் ஜீவனம் பண்ணணும்னு சொன்னா, கிறிஸ்தவர்களே நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்ணாதான் உங்களுக்கு அமைதலான வாழ்க்கை கிடைக்கும். அதென்ன அமைதலான வாழ்க்கை அப்படின்னா, எல்லாத்தையும் கொடுத்துட்றாங்க. பெட்ரோல் விலை குறைஞ்சிருது, எல்லா விலையும் குறைஞ்சிருது. அதுவா அமைதலான வாழ்க்கை? ஒரு கிறிஸ்தவனுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டாலும் மத சுதந்திரம் இல்லை என்று சொன்னால் அவனுக்கு எங்கிருந்து வந்து அமைதி? எனக்கு சாப்பாடு இருக்கு, எனக்கு வேலை இருக்குது, எனக்கு ஏசி இருக்குது, நல்ல வாகனம் இருக்குது, நல்ல வீடு இருக்குது, அதல்ல அமைதி. ஒரு கிறிஸ்தவனுக்குரிய அமைதி, ஐயோ இந்த தேசத்துல சத்தியம் சொல்லப்படலையே, சத்தியத்தின்படி வாழ்வதற்கு கொடுக்கப்படலையே, அதெல்லாம் விஷயம். ஆழ்ந்த அமைதி எங்கிருந்து வருது? எனக்கு எல்லாமே கிடைக்குது, என் தெய்வத்துக்கு கிடைக்கலையே. அப்ப ஒரு கிறிஸ்தவனுடைய அங்கலாய்ப்பு, நாட்டுல மத சுதந்திரம் இருக்கிறதா? மதத்திற்கான முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறதா? அதுதானே விஷயம். அப்ப அந்த மத சுதந்திரம் அவங்க பக்தியில அவங்க இருப்பதற்கு ஒரு கிறிஸ்தவன் என்ன செய்யணும்? ராஜாக்களுக்காக ஜெபம் பண்ணு, ராஜாக்களுக்கு ஜெபம் பண்ணு அப்படின்ற விஷயத்த பார்க்கிறோங்க. இந்த விஷயம் ஏதோ பவுல் கண்டுபிடிச்ச விஷயம் அல்லங்க. எஸ்ராக்கு வாங்களேன். எஸ்ரா 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எஸ்ரா 6ஆம் அதிகாரத்துக்கு வந்து சொன்னா வசனம் 10 பாருங்க. எருசலேமில் இருக்கிற ஆசாரியர்கள் பரலோகத்தின் தேவனுக்கு சுகந்த வாசனையான பலிகளை செலுத்தி ராஜாவுக்கும் அவன் குமாரருக்கும் தீர்க்காயுசு உண்டாக மன்றாடும்படி இப்படி செய்யப்படுவதாக. எஸ்ரா என்ன சொல்றாரு? என்ன சொல்றாருன்னு சொன்னா, மக்களை பார்த்து சொல்றாரு, ராஜாக்களுக்காக அவங்க குமாரருக்காக தீர்க்காயுசு உண்டாகும்படி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லப்படுறத கவனிங்க. அப்ப இஸ்ரா இப்படிதான் இருந்திருக்கிற. அததான் பவுல் பாக்குறாரு. பவுல் பார்த்து சொல்றாரு, நம்ம அமைதலா ஜீவனம் பண்ணணும்னு சொன்னா, நம்ம பக்தியோட வாழணும்னு சொன்னா, நீ ராஜாக்களுக்காக ஜெபம் பண்ணு. மனசாட்சியை தொட்டு நீங்க சொல்லுங்க, ராஜாக்களுக்காக நீங்க கவலைப்படுறது உண்டா? அதிகாரம் படைத்தவர்களுக்காக நீங்க கவலைப்படுவது உண்டா? எப்ப நம்ம கவலைப்படுறோம்னா, ராஜாக்கள் நம்ம பக்திக்குள்ள நுழையும் போதுதாங்க நம்ம ராஜாக்களுக்காக கவலைப்படுறோம். அவங்க நம்ம பக்திக்குள்ள வரலன்னு சொன்னா நம்ம ராஜாக்கள் கவலைப்படுறது உண்டா? ஒரு சாதாரண கிறிஸ்தவ எப்ப ஜெபிக்கிறான்? ஒரு ஆவரேஜ் கிறிஸ்தவ எப்ப ஜெபம் பண்றான்? அவனுக்கு வலின்னு ஒண்ணு வந்தாதான் ஜெபம் பண்றான். அதே போல ஒரு நாடு ஒரு கிறிஸ்தவனுக்கு, ஒரு நாடு ஒரு ஊழியக்காரனுக்கு தொந்தரவு பண்ணா உபவாச ஜெபம். அது வரைக்கும் உபவாச ஜெபம் எங்க போச்சு? உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு விஷயம்? அப்ப இல்லப்பா, எப்பொழுதுமே ஜெபம் பண்ணு. ராஜா நல்லா இருந்தா உனக்கு பக்தி உண்டாகும், உனக்கு சுதந்திரம் உண்டாகும். அந்த சுதந்திரத்துல நீ தேவனோட நெருங்கி வாழ முடியும். எரேமியா 29ஆம் அதிகாரத்துக்கு எரேமியா 29ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னா இன்னொரு அழகான ஒரு கருத்து அங்க வருகிறதை கவனிங்க. எரேமியா 29 வசனம் 7 பாருங்களேன். எரேமியா 29 வசனம் 7.
வசனம் 7 இப்படி சொல்லுது, நான் உங்களை சிறைப்படுத்தி போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி. என்னவா? நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி. அது பாபிலோனாவா இருக்கலாம், அது அஸ்ரியாவாக இருக்கலாம். நீ எந்த தேசம் உன்னை சிறைப்படுத்திட்டு போச்சோ அந்த தேசத்திற்கு சமாதானமா இருக்கணும்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணு. அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அப்ப உன்னை சிறுமைப்படுத்தி போன தேசத்திற்கு நீ ஜெபம் பண்ணு. யாருக்காக ஜெபம் பண்ணு? உன்னை சிறுமைப்பட்டு கொண்டு போச்சே அந்த தேசத்திற்காக ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. இப்ப ஏன் ஜெபம் பண்ண சொல்றாரு? கவனிங்க, அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கு சமாதானம் இருக்கும். உங்களுக்கு விஷயம் புரியுதா? உங்களுக்கு நீங்க பக்தியோடு வாழணும்னு சொன்னா ராஜாக்களுக்காக ஜெபம் பண்ணுப்பா. ராஜாக்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது அவங்க உங்க மத சுதந்திரத்துக்குள்ள வராம நான் பார்த்துப்பேன். நானு உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு அமைதி, உங்களுக்கு பக்தி உண்டாவதற்கான வழி அங்க உண்டாகும். அப்ப எப்படி ஒரு கிறிஸ்தவனுக்கு சமாதானம் உண்டாகும்? ராஜாக்களுக்காக ஜெபம் பண்ணு. எப்படிப்பட்ட ராஜாக்களுக்காக ஜெபம் பண்ணு? உங்க ஆலயத்தை அழிச்சாங்களே, உங்க ஊழியத்தை கெடுத்தாங்களே, உங்க மேல ரிப்போர்ட்ட போட்டாங்களே, உங்களுடைய எல்லா கருத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டாங்களே, அப்படிப்பட்ட பட்டணத்துக்காக, அப்படிப்பட்ட ராஜாவுக்காக அவங்க எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிறிஸ்தவன் ஜெபம் பண்ணும். ஒரு கிறிஸ்தவன் அப்படி ஜெபம் பண்ணும் போது லாபம் என்ன, ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, அவங்க சமாதானமா இருந்தாங்கன்னா நீங்களும் சமாதானமா இருப்பீர்கள். உங்களுக்கு புரியுதுங்களா? ஆக நான் ஏன் ஒரு நாட்டிற்காக கவலைப்படணும்? நான் ஏன் ஒரு தேர்தலுக்காக கவலைப்படணும்? நம்ம ராஜாக்களுக்காக ஜெபிப்பது அது சரி, அது தேவனுடைய சித்தம். அப்படி ஜெபம் பண்ணும் பொழுது எனக்கு பக்தி உண்டாவதற்குரிய சூழல் உருவாக்குது, எனக்கு சமாதானம் கிடைக்கிறது. ஆகையினால நான் ராஜாக்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இன்னொரு காரணம் சொல்ல விரும்புறேங்க. நான் ஏன் ராஜாவுக்காக நான் ஜெபிக்கணும், நான் ஏன் தேர்தலுக்காக நான் கவலைப்படணும் அப்படின்னா, ரோமர் 13ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 13ஆம் அதிகாரம் வசனம் 1 இருந்துங்க அப்படியே வாசிச்சே வரேன். ஏன் நான் ராஜாக்களுக்காக ஜெபம் பண்ணணும், ஏன் அதிகாரத்துல இருக்கக்கூடிய ஆட்களுக்காக ஜெபிக்கணும்? நல்லா கவனிச்சுட்டே வாங்க. இங்க இன்னொரு காரணம் ஒன்று இருக்கிறது. இந்த அதிகாரம் படைத்தவன் யார், இந்த ராஜா என்பவன் யார் என்கிற விஷயம் நமக்கு புரிய வருங்க. 13:1, எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் கவனிங்க, எல்லா அதிகாரம் படைத்தவனுக்கும் ஒரு கிறிஸ்தவன் கீழ்ப்படியணும், எல்லாரும் கீழ்ப்படியணும். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரம் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரத்தை தேவன் தான் கொடுத்திருக்கிறார். இந்த ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துறது அனுமதிக்கிறது யாருதான்? அவர் தானே. ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்கிறார்கள். கவனிங்க, மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமா இருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரிக்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். கவனிங்க வசனம் 4, உனக்கு கவனிங்க, இங்கதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் டேஷ் ஊழியக்காரனா இருக்கிறான். சொல்லுங்க பார்க்கலாம், அவன் எப்படிப்பட்ட ஊழியக்காரனா இருக்கிறான்? ஒரு ஊழியக்காரனா இருக்கிறான். பைபிள் சொல்லுது, தேங்க்யூ சிஸ்டர், அவன் தேவனுடைய ஊழியக்காரனா இருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திரு, பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கனை வரும் பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவனுடைய ஊழியக்காரனா இருக்கிறானே. என்ன விஷயம்? அவன் அதிகாரி, அந்த ராஜா தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறான் அல்லது தேவனால் அனுமதி பெற்றிருக்கிறான். இப்ப தீமை செய்கிற பிள்ளைகளை தண்டித்து அவங்களை அவங்க பக்கம் நீதியின் பக்கம் கொண்டு வருவதற்காக தேவன் வைத்திருக்கிற ஒரு சின்ன விஷயங்க. அதாவது தேவனுக்கு அடுத்த விஷயத்துல தேவனும், தேவனுக்கு அடுத்த விஷயத்துல சபையும் இருக்கிறது. ஆனா மனிதனிடத்துல அன்பு கூறணும்ல. ஒரு மனுஷன் சக மனுஷன் அன்பு கூறலன்னு சொன்னா அவனை எப்படி கொண்டு வருவது? அவனை தண்டித்து திருத்துவதற்காக தான் நாடுன்னு ஒண்ணு இருக்குது, ராஜான்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அதிகாரம் என்று ஒன்று இருக்கிறது. ஆக இந்த தேவன்ட்ட அன்பு செலுத்துவது என்ன?
அது தேவன் சபையிட்ட கொடுத்திருக்கிறாரு. இங்க மனுஷன்ட்ட அன்பு கூறுவது எப்படி? அவனை எப்படி திருத்தி கொண்டு வருவது அப்படின்ற விஷயம், அவனை தண்டித்து திருத்துவதில்ல. ஆண்டவர் நாட்டுட்ட, ஒரு ராஜாட்ட, ஒரு அதிகாரிட்ட கொடுத்திருக்கிறாரு. எனவேதான் தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறான். பாருங்க, உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறான். ஆக ஒரு ராஜா தேவனுடைய விஷயத்துல குறுக்கிடாம அண்ணாபின்னான்னு ஆட்சி செய்யறாருன்னு வச்சுப்போமே, நமக்கு அமைதி உண்டாகுமா? நமக்கு சமாதானம் கிடைக்குமா? அவரு சபைக்குள்ள வரல, அவர் ஊழியத்துக்குள்ள வரல. ஆனா விலைவாசி எல்லாம் படு மோசமா போகுது. எங்க பார்த்தாலும் கொலையும் குற்றமா போகுது. இப்ப அது தேவனுடைய சித்தமா? இல்ல. ஆக முதல்ல பாருங்க, நமக்கு பக்தி, நமக்கு மத சுதந்திரம் உண்டாவதற்காக நம்ம ராஜாக்களுக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும். அடுத்தது இன்னொரு விஷயம் பாருங்க, அந்த மத விஷயம் கடந்து சமுதாய விஷயத்துல சமுதாயம் சமாதானமாக அமைதியாக இருப்பதற்காக நாம் ராஜாக்களுக்காக நம்ம வேண்டிக் கொள்ளணும் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கிறோங்க. தேர்தலுக்காக, அங்க தேசத்திற்காக நாம் ஏன் கவலைப்படணும்? ஆண்டவரு ஜெபிக்க சொல்றாரு. ஒரு ஜெபம் ஒரு ஊழியக்காரனுக்கு மட்டுமல்ல, ராஜாக்கும் தேவை. அப்படி நீ ஜெபம் பண்ணாதான் ஆண்டவர் உனக்கு மதத்தை சுதந்திரம் கொடுப்பாரு. சமுதாயத்துல சமாதானம் உண்டாகணுமா? ராஜாக்களுக்காக, அதிகாரிகளுக்காக ஜெபிங்க அப்படின்னு சொல்றாரு. ஆக நம்மை நாமே இந்த வசனத்தை வச்சு உரசி பார்க்கலாங்க. நீங்கள் ஊழியத்திற்காக, நீங்கள் உங்கள் குடும்பத்திற்காக, நீங்கள் உங்கள் சபைக்காக வேண்டுவது போல ராஜாக்களுக்காக வேண்டியிருக்கிறீர்களா? உங்களுக்கு அவங்க கஷ்டம் கொடுத்தாதான் வேண்டுவீங்களா? கஷ்டம் கொடுப்பதற்கு பதிலாக கஷ்டம் கொடுக்காம இருக்கும் பொழுது நீங்க வேண்டினது உண்டா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஆக 3 விஷயத்துல முதல் விஷயம், நான் ஏன் தேர்தலுக்காக கவலைப்படணும்? நான் ஏன் நாட்டிற்காக கவலைப்படணும்? என் கடமைங்க. நீங்க ஜெபிக்காம போனீங்க, அவன் மதத்திற்குள்ள வந்துருவான். நீங்க ஜெபிக்காம போனீங்க, சமுதாயத்துல நடக்க வேண்டிய பிரச்சனைகள், நடக்கக்கூடாத காரியங்கள்லாம் நடந்துரும். நடக்க வேண்டிய விஷயங்கள் நடைபெறாம போயிடும். ஆக ஒரு கிறிஸ்தவனுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. அவன் ஒருவேளை இந்த நாட்டை கடந்து போகிற ஒரு பரதேசியாக இருக்கலாம். ஆனா அவன் இம்மை பொழுது அவன் இருக்கிறதுனால அந்த நாட்டிற்காக அவன் கவலைப்படுவான். இந்த நாடு தேவனுடையது. தேவன் தான் ராஜாக்களை தள்ளி மாத்துறாரு. எப்படி நம்ம அவசரம் காட்டுறது? சரிங்களா? ஓட்டர் ஐடி வாங்குறது மட்டுமல்ல, எந்த கட்சிக்கு போடணும் என்கிற அலசி ஆராய்வது மட்டுமல்ல, முதல்ல ஜெபி. நாட்டிற்காக ஜெபி, ராஜாக்களுக்காக ஜெபி, அவங்க நல்லா இருக்கணும் ஜெபி என்று சொல்லி நம்ம பார்த்தோம். 2வது ஏசாயா 48ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஏசாயா 48ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, ஏதோ ஜெபம் செய்வது மட்டுமல்ல, ஜெபத்தை கடந்து செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று இருக்கிறது. ஏசாயா 48 வசனம் 14. ஏசாயா 48 வசனம் 14 பாருங்க. ஏற்கனவே பார்த்தோம்ல, சிறைப்படுத்தி போன தேசத்திற்காக சமாதானத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். சரி, உன்னை யாரு சிறைப்படுத்திட்டு போனானோ அந்த தேசத்தின் சமாதானம் வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொன்னாங்கல்ல, அதே மாதிரி இன்னொரு விஷயம். ஆனா இங்க ஜெபம் என்று சொல்லி வராது. என்ன வருது? நான் கேட்கிறேன், நீங்க சொல்லுவீங்க. வசனம் 14, நீங்கள் எல்லோரும் கூடி வந்து கேளுங்கள். கர்த்தருக்கு பிரியமானவன் என்னவா? கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். அவன் புயம் கல்தேயரின் மேல் இருக்கும் என்பதை இவர்களில் அறிவித்தவன் யார்? கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை எங்க செய்யறான்? பாபிலோனில். ஆமா. பாபிலோனில். எந்த தேசத்துல அடிமைப்பட்டு போனானோ கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை அங்க போய் செய்யறான். அப்ப ஒரு தேசத்திற்காக நம்ம ஜெபிப்பது மட்டுமல்ல, அந்த தேசத்துல தேவனுக்கு பிரியமாக வாழ்கிறோமா? ஒரு நாட்டுல நீங்க இருக்கும் பொழுது அந்த நாட்டுல மிக சிறந்த பரிசு கொடுக்குறாங்க. ஏதோ நடிப்புக்கு அல்ல, ஏதோ கண்டுபிடிப்புக்கு அல்ல, மிக சிறந்த குடிமகன் அப்படின்ற ஒரு ஒரு விருது யார் பெற முடியும்? ஒரு கிறிஸ்தவன் தாங்க பெற முடியும். ஆனா எந்த கிறிஸ்தவன் வாங்கியிருக்கிறாங்க? இந்த நாட்டுல மிக சிறந்த குடிமகன், மிக சிறந்த குடிமகள் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கிறிஸ்தவன் நம்ம வாங்கியிருக்கிறோம்? பாபிலோன்ல எனக்கு பிரியமானவன் எனக்கு சித்தமானதை செய்வான். இதுக்கு நல்ல உதாரணம் யார் தெரியுமா? தானியேல் 6ஆம் அதிகாரத்துக்கு வருவாங்க. தானியேல் 6ஆம் அதிகாரத்துக்கு முடிவாங்க. தானியேல் 6 வசனம் 5ங்க. தானியேல் 6 வசனம் 5. தானியேல் நல்ல ஜெபம் பண்ற ஒரு
நபராக இருக்கிறார் தான் 6ஆம் அதிகாரம். அதையும் கடந்து எதிராளிகள் சொல்லுகின்ற சாட்சியா அவங்க கொடுக்கிற சர்டிபிகேட்டை கவனிங்க. வசனம் 5ங்க. அப்பொழுது அந்த மனுஷன், நாம் இந்த தானியேலை அவன் தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்த முகாந்திரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். அவனுக்கும் அவர் தேவனுக்கும் ஒரு விஷயத்துலதான் நம்ம சட்டத்தை கொண்டு வரணுமே ஒழிய அவனுக்கும் நாட்டுக்கும் அவனுக்கும் சமுதாயத்துக்கு அடுத்த விஷயத்துல நீ இப்படி எல்லாம் இருக்கிறப்பா அப்படின்ற விஷயத்துல அவனை குற்றப்படுத்தவே முடியாது. தேவனுக்கு பிரியமானது, அவருக்கு சித்தமானத பாபிலோன்ல செய்யறானா இல்லையா? இப்ப ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்கணும்? ராஜாவுக்காக ஜெபிப்பது மட்டுமல்ல, ராஜா மத சுதந்திரத்தை எடுத்துடக்கூடாது என்பதற்காக மட்டும் ஜெபிக்க இல்ல, அவர் சமுதாயத்துல நல்ல சட்டங்களை போடணும் அப்படின்றதுக்காக ஜெபிப்பது மட்டுமல்ல, அந்த நாட்டிற்காக நம்ம நன்மை செய்யணும். நீ எந்த தேசத்துல போறியோ அந்த தேசத்துல நீ நன்மை செய்கிறாயா? நல்ல பைபிள்ல நல்ல உதாரணங்கள்லாம் இருக்குது, நிறைய உதாரணம் இருக்குங்க. நாகமான் சிறைப்படுத்திட்டு போயிட்டான், சின்ன பிள்ளை. அந்த சின்ன பிள்ளை அவன் சிறைப்படுத்திட்டு போன நாகமானுக்கு நன்மை செஞ்சுச்சா? சின்ன வாலிப பிள்ளைங்க, அந்த பிள்ளை நாகமானுக்கு நன்மை செஞ்சுச்சு. சரிங்களா? நாகமான சாவடிச்சிருக்கலாம், ஆனா நாகமானுக்கு நன்மை செஞ்சு நாகமானு அவனை குழந்தைய போல மாத்தி விட்டுச்சாங்க. அப்ப எப்படி எனக்கு பிரியமானவன் அந்த நாட்டிற்காக ஜெபிப்பது மட்டுமன்றி, எனக்கு பிரியமானவன் அவன் அடிமைப்பட்டு போன அந்த பரதேசியை போல இல்ல தேசத்துல கூட நன்மையை செய்வான். இந்த வசனம், இந்த 2வது கருத்து நம்மை பார்த்து கேட்கிற கேள்வி நம்முடைய நெஞ்ச 2ஆ பிளக்குதுங்க. தேசத்தினுடைய சட்டங்கள் ஒவ்வொன்றுக்கும் கீழ்ப்படுகிறீர்களா? களவு செய்யாம, பொய் பேசாம, சமுதாயத்துல ஒரு மனுஷன் இன்னொரு சக மனுஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்ற அரசாங்கத்தினுடைய ஒவ்வொரு சட்டத்திற்கும் முன்பாக நீங்க உண்மையா இருக்கிறீர்களா? ஒரு கிறிஸ்தவ அரசாங்கத்தினுடைய ஒவ்வொரு சட்டமும் பைபிளுடைய சட்டம் அல்லவா? இறைவனுடைய சட்டம் அல்லவா? ஆக ஒன்று, நான் எப்படி ஆயத்தப்பட வேண்டும்? ஆயத்தப்படுறது வரக்கூடிய தேர்தலுக்கு ஜெபிக்கிறோமா? ராஜாக்கா ஜெபம் பண்றோமா? 2வது, ராஜாக்கா ஜெபம் பண்றது மட்டும் இல்லாம நாட்டிற்கு ஏதேனும் செய்கிறோமா? நீங்க சீர்திருத்தவாதிகள் யாரா இருந்தாலும் சரி, இருண்ட காலத்துல இருக்கலாம், மார்ட்டின் லூத்தர், இப்படிப்பட்ட ஆட்கள், இந்தியாவுக்கு வந்த ஆட்களாக இருக்கலாம். நீங்க பாருங்க, மத காரியங்கள் சபையை ஸ்தாபிப்பது மட்டுமல்லாமல் அவங்க மொழிக்கும் மற்ற நாட்டிற்கும் அல்லது நம்மளுடைய சக நாட்டிற்கும் சமுதாயத்திற்கும் ஏதேனும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. உங்களுடைய ஊழியங்கள் வெறும் மதம் சபை மட்டும் இருக்கிறதா? சபை கடந்து ஆன்மீகம் கடந்து ஏதேனும் சாதிக்கிறீங்க? இந்த நாட்டிற்காக நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. அதுல ஒருவேளை நம்ம குறைபட்டு போயிட்டோமா? எனக்கு பிரியமானவன் எனக்கு சித்தமானத பாபிலோன்ல செய்வான். ஒரு கிறிஸ்தவன் சமுதாயத்தின் மீது அக்கறை இருக்கணுமே. நான் அந்நிய ஜனத்தோட நான் உள்ள போயிட முடியாது, ஆனா நான் எங்க நல்லது செய்யணுமே. இயேசு கிறிஸ்து அப்படிதான் நன்மை செய்யறத சுற்றி திரிந்தார். அவர் ஆன்மீகம் மட்டும் பரப்பலையே. அப்ப நான் எங்க இருக்கிறேன்? சரி, 3 விஷயம் சொல்லுவோம். ஒன்று, ராஜாக்களுக்காக ஜெபித்தோமா? 2வது, நாம் இருக்கக்கூடிய இந்த அந்நிய தேசத்துல நாம் நன்மையை செய்தோமா அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கிறது. 3வது ஒரு விஷயம் சொல்லி நான் முடிக்கணும்னு சொல்லிட்டு விரும்புறேங்க. 3வது விஷயம், நாட்டிலே மாற்றங்கள் வேண்டும் என்றால் நாம் எந்த நாடா வேணா இருக்கலாங்க. இந்த விஷயங்களை நல்லா கூர்ந்து கவனிக்கணும். நாட்டிலே மாற்றங்கள் வேண்டுமானால் மாற்றங்கள் வேற எங்கேயோ வர வேண்டும். இந்த மாற்றம் எங்கிருந்து வர வேண்டும்? வாங்க, நியாயாதிபதிகள் புஸ்தகத்துக்கு வரும். ஒரு அழகான ஒரு சுழற்சி, ஒரு அழகான ஒரு திட்டம் ஒண்ணு அங்க இருக்கிறத பார்க்க முடிகிறதுங்க. 3:7, இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து பாகால்களையும் தோப்பு விக்கிரகங்களையும் சேவிக்கிற போது, தேவனுடைய ஜனம் விக்கிரகத்தை வணங்கக்கூடாதுங்க. தேவனுடைய ஜனம் தேவனுக்காக வாழணுங்க. தேவனுக்காக வாழ வேண்டிய ஜனம் வாழாம உலகத்தோடு இணைகிற போது என்ன நடக்குது? அடுத்த வசனம் கவனிங்க. வசனம் 8, கர்த்தர்
இஸ்ரவேலின் மேல் கோபம் மூண்டவராகி அவர்களை மெசபோத்தோமியாவின் ராஜாவாகிய சூசான் ரிஷ்தாயின் கையில் விற்று போட்டார். இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் சூசான் ரிஷிதாயுமை 8 வருஷம் சேவித்தார்கள். அவங்க என்ன பண்றாங்களா, அவங்க தேவனை விட்டு விலகும் போது தேவன் அவங்க மேல கோபமாகி அவங்களை அந்நிய ஆட்கள்கிட்ட விற்று போடுகிறாரு. வசனம் 9 அடுத்த கட்டத்தை பாருங்க. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை ரட்சிக்கும்படி காலேபின் தம்பியான கேனாசுடைய குமாரனாகிய ஒத்தேனியேல் என்னும் ஒரு ரட்சகனை அவர்களுக்கு ஏற்படுத்தினார். ஒரு சுழற்சி வர்றதை கவனிச்சிங்களா? மனுஷங்க தேவனுடைய ஜனம் தப்பு செய்யறாங்க. ரெண்டாவது, தேவனுடைய ஜனம் தப்பு செய்யும் போது தேவன் அங்கிருந்து விலகிறாரு. உலகத்தின் அதிபதிகள் உள்ள வந்துடுறாங்க, அவங்கள அடிமைப்படுத்துறாங்க. இப்ப இதை உணர்ந்து ஜனம் அவங்க மன்றாடி ஜெபிக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு மீட்பு என்ன செய்யுதுன்னு சொன்னா வர்றதை பார்க்க முடியுது. 3ஆம் அதிகாரத்துல இங்க வந்த 3 விஷயம் அப்படியே 4ஆம் அதிகாரத்துல வருது. 4ஆம் அதிகாரத்துல வாங்க, 4 பாருங்க. ஜனம் தவறு செய்யறாங்க, ஜனம் உலகத்தின் அதிபதிகள்கிட்ட போயிடுறாங்க, ஜனம் மனம் திரும்பும் பொழுது தேவன் அற்புதங்களை செய்கிறார். 4:1 பாருங்க. ஏகூத் மரணம் அடைந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள். திரும்பவும் என்ன பண்றாங்கன்னா கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்ப செய்யறாங்க. அப்ப என்ன செய்வார் கர்த்தரு? அங்க என்ன செஞ்சாரு அதுதான் இங்கேயும் செய்யறாரு. ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆத்சோரில் ஆளுகிற யாபீன் என்னும் கானானியருடைய ராஜாவின் கையில் விற்று போட்டார். பாத்தீங்களா, அவங்க தேவனை விட்டு விலகுறாங்க, உலகத்தின் ராஜாக்கள் அவங்களை அடிமைப்படுத்துறாங்க. இப்ப வசனம் 3, அவனுக்கு 900 இரும்பு ரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். ஒடுக்கின பிற்பாடு ஆண்டவரேன்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. விளைவு என்ன ஆகுது? வசனம் 6ல பாத்தீங்கன்னு சொன்னா ஆண்டவர் ஒரு ஆளை அங்க எழுப்புகிறார். 4ஆம் அதிகாரத்திலையும் அதே சுழற்சி. மக்கள் தேவனை விட்டு விலகுறாங்க, உலகத்தின் ராஜாக்கள் தேவனுடைய பிள்ளைகளை அடிமைப்படுத்துறாங்க. மக்கள் மீண்டும் மனம் திரும்பும் பொழுது தேவன் அவர்கள் மத்தியில் இருந்து ஒரு ரட்சகனை எழுப்ப பண்ணுகிறார். இதே விஷயம்தான் 6ஆம் அதிகாரத்துக்கு வந்திருக்க. 6ஆம் அதிகாரத்துக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னா 6 வசனம் 6 கவனிக்கல. 6:6 இப்படி மீதியானவராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். இப்ப அந்நிய தேசம் தேவனுடைய பிள்ளைகளை அடிமைத்தனப்படுத்துறாங்க, சிறுமைப்படுத்துறாங்க. தேவனுடைய ஜனம் உணர்ந்து தாழ்த்தி அவங்க ஜெபம் பண்றாங்க. அப்படி ஜெபம் பண்ணும் பொழுது இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவர்களிடத்தில் அனுப்பினார். கவனிச்சீங்களா? 3ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம் 3லும் ஒரே சுழற்சி தான். நியாயாதிபதிகள் முழுக்க பார்க்கும் பொழுது இதே சீக்வன்ஸ் தான். தேவ ஜனம் தவறு செய்யும். தேவ ஜனத்தை தவறு செய்யும் பொழுது தேவன் ஆள முடியல. உலகத்தின் அதிபதிகள் கொடுமையாய் ஆளுகிறார்கள், சிறுமைப்படுத்துறாங்க, ஒடுக்குறாங்க, அடிமைப்படுத்துறாங்க. இப்ப அடிமைப்பட்டு பல வருடங்கள் ஓடுகிறது, கண்கள் திறக்குது. ஐயோ நம்ம யாரு, நம்ம ஏன் இப்படி அடிமைப்பட்டிருக்கிறோம்? காரணம் அவங்க அல்ல, காரணம் நம்மளுடைய பாவம். நாம் நம்முடைய தேவனை விட்டு வந்துட்டோம், நம்முடைய தேவனை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவனே நீங்க மீண்டும் வாங்க எங்க வாழ்க்கையில அப்படின்னு கூப்பிடும் பொழுது தேவன் அவர்களுக்கு ஒரு ரட்சகனை எழுப்புகிறார். அவர்களுக்கு சுதந்திரம் கிடைக்கிறது. இப்ப கவனிங்க, ஒரு ஆட்சி மாற வேண்டுமானால் அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறாங்க. இந்த காட்சி மாற வேண்டுமானால் மாற்றம் வெளியிலிருந்து வரணுமா, மாற்றம் தேவனுடைய ஜனத்துக்குள்ள இருந்து வரணும்? நீங்க சொல்லுங்க, கமெண்ட்ஸ்ல போடலாம், முடிக்கிறேன். மாற்றம் தேசத்துல வரணுமா, மாற்றம் எங்க வரணும்? நமக்குள்ள வரணும். மாற்றம் அரசியல்ல வரணுமா, எழுப்புதல் சபைக்குள்ள வரணுமா? எங்க வரணும்? இந்தியாவுல ஒரு மாற்றம் வரணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா, மத சுதந்திரம் வேணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா, சிறு பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேண்டும், பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, எந்த துறையிலையும் பாதுகாப்பு வேண்டும், சுதந்திரம் வேணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா, மாற்றம் உருவாக்குவது எதிர்கட்சிகள் அல்ல,
மாற்றம் உருவாக்குவது கட்சிகளுடைய கூட்டமைப்பு அல்ல. சரிங்களா? அந்த மாற்றம் எங்கிருந்து வரணும்? அரசியல் அமைப்பிலிருந்து மாற்றம் அல்ல. இங்க பிரச்சனையே எங்கன்னா கிறிஸ்தவர்களை ஒடுக்கதான் சாத்தான் காரியங்கள்லாம் செய்து கொண்டிருக்கிறான். ஆக மாற்றம் என் இருதயத்திலிருந்து வரணும். ஆண்டவரே, ஏன் இந்த கொடுமையான ஆட்சி? என்னால ஏன் ஊழியம் செய்ய முடியல? என்னால ஏன் சபையை கட்ட முடியல? ஏன் ஆண்டவரே என் நாட்டிற்கு ஏன் ஒரு காரியம் செய்ய முடியல? எங்க மேல தவறான கருத்தை சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும்? ஏன் இதெல்லாம் செய்ய முடியல? அப்படின்னா, ஒருவேளை கிறிஸ்துவ ஜனமே, நம்ம கிறிஸ்தவர்களாகிய நாம், ஊழியர்களாகிய நாம், போதகர்களாகிய நாம் தேவனை மறந்துட்டு வேற ஏதாவது விக்கிரகத்துக்கு போயிட்டோமா? யோசிச்சு பாருங்க. நாம் உண்மையா இருக்கிறோமா? நம்முடைய பக்தி பனி போல தூய்மையா இருக்கிறதா? சற்று யோசிச்சு பாருங்க. மாற்றத்தை எங்க பார்க்கிறோம்? ஆனா மாற்றத்தை உண்டாக்கக்கூடியது கிறிஸ்தவ ஜனம்தான். கிறிஸ்தவ ஜனம் அரசியலோடு சேருவதா? அல்ல. அவன் தன்னைத்தானே சுத்தமாக்கணுமே. மாற்றம் அவனுக்குள்ளதான் வரணும். அப்ப ஊழியக்காரர்களே, போதகர்களே, கிறிஸ்தவ ஜனமே, நீங்க யோசிங்க. மாற்றத்தை உருவாக்கக்கூடியது நீங்கதான். ஏன்னா இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் நான் தான். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப நாட்கள் இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குது. ஒருவேளை ஒருவேளை மாற்றம் வரணும்னு சொல்லிட்டு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா, அது தேவனுடைய சித்தம். தேவன் யாரை வேணாலும் வைப்பார். இந்த கட்சியை தொடர்ந்து நிற்க வைப்பார். இந்த கட்சியை மாற்றவும் அவரால் மூடும். ஆனால் எல்லோரும் பக்தியோடு அவங்க வாழுகை செய்யும். ஆண்டவரு மாற்றத்தை நமக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுகின்றார். அப்ப காலம் ரொம்ப 7 கட்டமா நடக்க போகுது. தேர்தல் நடக்க போகுது. சரிங்களா? இன்னும் அடுத்த ஏப்ரல் மாசத்துல வாரத்துல வரப்போகுது. அடுத்த மாசம் உபவாச ஜபத்துல நம்ம அமர்ந்து இருக்கும் பொழுது 1 கட்டம், 2 கட்டம், 3 கட்ட தேர்தல் முடிச்சிருக்கும். அப்ப இந்தியாவினுடைய தலைவிதி கிறிஸ்தவர்களாகிய உங்கள்கிட்ட இருக்குது. அது ஏதோ சரியான நபர்கிட்ட ஓட்டு போடுவதா அல்ல. நாம் கிறிஸ்தவர்களாக நாம் எங்க தவறோம்? ஊழியத்தை எங்க விட்டுருக்கிறோம்? எங்க தேவனோடு சேராம எங்க உலகத்தினுடைய கைதட்டுக்கு போயிருக்கிறோம்? உலகத்தினுடைய பயத்துக்கு போயிருக்கிறோம்? பொருளாசைக்கு போயிருக்கிறோம்? சக ஊழியர்களை எப்படி நடத்துறோம்? இதெல்லாம் நம்மை நாமே செதுக்கி, ஆண்டவரை எங்களோட பேசுங்கப்பா. நாங்க எங்கப்பா பாவரிக்கை செய்யணும்? இங்க பாவரிக்கையில எல்லாம் வல்லமை இருக்கிறது. நாங்க எங்க செய்யணும்? என்ன செய்யணும்? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிறிஸ்தவன், ஆண்டவரே உங்களுடைய அன்பை சொல்ல முடியலையா? எங்களுக்கு எவ்வளவு சம்பளம் வந்தாலும் என்ன? எவ்வளவு தோட்டம் துறவு இருந்தாலும் என்ன? எவ்வளவு உயர்வு கிடைச்சாலும் என்ன? முடியலைப்பா, உடைய அன்பை சுதந்திரமா சொல்லணும். அதுதான் நாடு. அந்த நாட்டிற்கு அந்த ஆசீர்வாதம் இல்லைன்னா எதற்கு? அப்ப ஒரு கிறிஸ்தவன் அதற்காக ஜெபிக்கும் பொழுது அவன் நன்மை செய்கிறவனாக மாறுகிறான். நன்மை செய்வது மட்டுமல்ல, அவன் மாற்றத்தை அவனுக்குள்ள இருந்து ஆரம்பிக்கிறான். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஆட்சி வருதுன்னு சொன்னா, நீங்க அனுமதிக்கிறீங்கன்னு சொன்னா, ஒருவேளை எங்க இருதயத்துல ஏதேனும் விக்கிரகம் இருக்கா? ஒருவேளை என்னுடைய செயல்பாடுகள்ல தவறா போயிட்டு இருக்கா? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கைய மன்னியும், என் ஊழியத்தை மன்னியும், என் சபைகளை மன்னியும், என்னுடைய சக கிறிஸ்தவர்களை மன்னியும், எங்க ஜனத்தை மன்னிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிக்கக்கூடிய, பாவரிக்கை செய்யக்கூடிய நாட்கள் ரொம்ப 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 குறைவு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆக 3 விஷயம் சொல்லிருக்காங்க. நம்ம ஏன் கவலைப்படணும்? நம்ம ஏன் கவலைப்படணும்? நம்ம ஆண்டவர் தாங்க உண்டாக்குறாரு, ஆண்டவர் தாங்க ஏற்படுத்துறாரு. நான் கவலைப்பட்டுதான் ஆகணும். அந்த கவலையை என்ன எப்படி சேனலைஸ் பண்றது அப்படின்னா, ராஜாக்களுக்காக ஜெபிப்பதை விட்டு விட்டு யூடியூப் மேல யூடியூப் பார்த்துக்கிட்டே இருக்கிறோமா? இந்த கட்சி வரப்போகுது, ரொம்ப சீரியஸா நியூஸ வாட்ச் பண்ணாதவங்க கூட நியூஸ் எல்லாம் தொடர்ந்து வாட்ச் பண்றீங்களா? நியூஸ வாட்ச் பண்ற தப்பே கிடையாதுங்க. ஆனா நியூஸ வாட்ச் பண்றதுக்கு மேல நீங்க ராஜாக்களுக்காக ஜெபிக்கின்றீர்களா? உங்களுக்கு பிடிக்காத தலைவர்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஜெபிக்கிறீங்களா? யோசிங்க. இந்த நாட்டிற்காக தானியேலை போல சட்டத்தின்படி வாழ்கிறீர்களா? யோசிங்க. மாற்றம் வெளியிலிருந்து அல்ல, ஆண்டவரே மாற்றம் என் இருதயத்துக்குள்ளிருந்து வர வேண்டும், என் சபைக்குள்ளிருந்து வர வேண்டும் என்று சொல்லி நாம் சபையையும் குடும்பத்தையும் நம் ஊழியங்களையும் நாம் பரிசுத்தப்படுத்துறோமா? அல்லது நாம் கட்சி சார்ந்த ஆட்களாக மாறிட்டோம்? இந்த கட்சி தான் ஜெயிக்கும், அந்த கட்சி தப்புனா இந்த கட்சி கரெக்ட், இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டுடலாம். அப்கோர்ஸ் ஓட்டு போடுங்க. ஒருபோதும் ஒரு புண்ணியமும் நடக்காது. ஏன்னா பிரச்சனை கட்சிகள் அல்ல, பிரச்சனை ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கலன்னு சொன்னா நாம் தேவனோடு இல்லை.
ஆக யோசிங்க. திரும்பவும் கடைசி கேள்விக்கு வந்துடுறேன். கடைசி கேள்வி, முதல் கேள்விங்க. இந்த நாட்டினுடைய ராஜா யாரு? இந்த நாட்டு ராஜா யாரு? பிரதம மந்திரியா? யாரு? முதலமைச்சரா? யாரு? நீங்க தாங்க இந்த நாட்டினுடைய மன்னர். இத புரிய வைக்காம நீங்க என்ன செய்ய போறீங்க? இத புரிஞ்சுக்காம என்ன செய்ய போறீங்க? இப்ப ஒரு கிறிஸ்தவன் இந்த உலகத்துல அவன் சாட்சியா இருக்கணும், அவன் நன்மை செய்யணும்னு சொன்னோமே. இப்ப இந்தியாவுல நமக்கு தெரியும், இந்தியாவுல பணம் கொடுத்து ஓட்டு போட வைப்பாங்க. கிறிஸ்தவர்கள் நம்ம எல்லோரும் சேர்ந்து கிறிஸ்தவர்கள் ஓட்டிற்காக பணம் வாங்குவதில்லை என்ற சாட்சியை வாங்கணும்னு வச்சு பாருங்க. ஏசப்பாவுடைய நாமம் உயருமா உயராதா? சபையில நம்ம சொல்லலாமா? ஊழியங்கள்ல சொல்லலாமா? உங்க பணம் எனக்கு வேண்டாங்க. எங்களுக்கு விரும்புகிற ஆட்கள் வர்றாங்களோ வரல வேற விஷயங்க. ஆண்டவருக்கு அது பிடிக்காதுங்க. வேண்டாம். எங்க நாட்டு மேல நாங்க நலன் கருதி இருக்கிறோம். ஆண்டவருக்கு அது மீது அக்கறை இருக்கிறது. நாங்கள் ஓட்டருக்கு பணம் வாங்குவதில்லை அப்படின்னு சொல்லி நாம் சொல்லும் பொழுது சின்ன இடத்துல சாட்சியா நிக்கலாமா? யோசிச்சு பாருங்க. பணமும் வாங்கிப்போம், ஜபமும் பண்ணுவோம். எப்படி ராஜாவை ஆண்டவர் கொடுப்பார்? நான் தானே ராஜா. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்துல படிச்சோமே, அந்த ராஜா யாரு? நீங்க தான். நான் யாருன்றத எனக்கு சாத்தான் உணர்த்த விரும்புறது இல்லை. அதை யோசிங்க. ராஜாக்களுக்காக, இந்த தேசத்திற்காக, இந்த தேர்தலுக்காக நீங்க ஊக்கமாக செய்வீங்க. நாட்டிற்காக நன்மை செய்யுங்க. உங்களை நீங்க பரிசுத்தப்படுத்துங்கள். தேவன் அதிசயங்களை செய்ய வல்லவர். காலம் கொஞ்சம் தான் இருக்கு. ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க. 12 மணி நேரம் பத்தாது, 40 மணி நேரம் பத்தாது. மத்திய கிழக்கு நாட்கள் ஆட்கள் வந்து நமக்கு ஜெபம் பண்ணுமா? நாம் எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்க வேண்டாமா? தேர்தல் ஓட்டு என்ற வரைக்கும் ஜெபம் பண்ண வேண்டாமா? ஓட்டு மிஷின் மாறுதுன்றாங்க, அதிகாரிகள் மாறுதுன்றாங்க. ஒரு கிறிஸ்தவன் இருதயம் ஐயோ ஆண்டவரை சொல்ல முடியலையே, இப்படிப்பட்ட காரியம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசு மாறலையா? ஜெபம் பண்ணுங்க. நேரம் பத்தாது, ஆட்கள் இல்லை. உங்களை பரிசுத்தப்படுத்துங்க. ஆமென்.